2026ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் தலைமையில் எதிர்கொள்கிறது. அடுத்த T20 கேப்டனாக பார்க்கப்பட்ட பிரின்ஸ் சுப்மன் கில்லுக்கு உலகக்கோப்பை தொடரில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் சூர்யாவிற்கு பிறகு இந்திய அணியை வழிநடத்தப் போவது யார் என்னும் கேள்வி எழுந்தது. இதையடுத்து ஹர்திக் பாண்டியா அல்லது அக்சர் படேல் இருவரில் ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் என்று தகவல்கள் அடிபட்டன. இந்த நிலையில் பும்ராவை அடுத்த கேப்டனாக நியமிக்க BCCI முடிவு செய்திருப்பதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரோஹித்திற்கு பிறகு பும்ரா தான் டெஸ்ட் மற்றும் ODI கேப்டனாக நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காயத்தால் அடிக்கடி அவதிப்படுவதால் அவரை கேப்டனாக்கும் முடிவை BCCI ஒத்திவைத்தது. தற்போது அவர் டெஸ்ட் மற்றும் ODI தொடர்களில் அதிகம் ஆடுவதில்லை. T20 தொடரில் மட்டுமே அதிகம் விளையாடுகிறார். T20 போட்டிகளில் அதிக அனுபவம் வாய்ந்தவர் என்பதால் அவரை கேப்டனாக்கி பார்க்கும் முடிவை BCCI எடுத்திருக்கிறதா. எனவே விரைவில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.